31 சங்கீதம். பொய் உதடுகள். நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை இரட்சியும். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாய் இருக்கட்டும். நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. மனுஷருடைய அகங்காரத்துக்கும் அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்கு விரோதமாய், நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடு இகழ்ச்சியோடு கடினமாய் பேசுகிற கூட்டத்தார் உங்களை சுற்றிலும் இருக்கலாம். வீணான வார்த்தைகள், பொய் உதடுகளை கொண்டு உங்களுக்கு விரோதமாய் பேசலாம். ஆனால் இந்த சங்கீதக்காரன் எழுதியிருக்கிற வார்த்தையின்படி அந்த பொய் உதடுகள் கட்டப்பட்டு போகட்டும். ஏனென்றால் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறோம். நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்வார். துன்மார்க்கர்களோ வெட்கப்பட்டு பாதாளத்திலே மௌனமாய் இறங்குவார்கள். வசனத்தின்படி அவர்களுக்கு நேரிடும். மனுஷருடைய அகங்காரங்கள் உங்களுக்கு விரோதமாய் வரலாம். அந்த சூழ்நிலையில் எல்லாம் தேவன் என்ன செய்கிறாராம்? அவர் சமூகத்திலே, அவருடைய மறைவிலே, உன்னதமான நிலையிலே நம்மை மறைத்து வைத்து நாவுகளின் சண்டைக்கு நம்மை விலக்கி பாதுகாப்பார். அவர் கூடாரத்திலே ஒளித்து வைத்து நம்மை பாதுகாப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை அவர் மறைத்து ஒளித்து வைத்து நம்மை பாதுகாக்கவில்லை என்றால் அந்த நாவுகளின் சண்டைக்கு, அவர்களுடைய அகங்காரத்துக்கு, அவர்கள் நமக்கு விரோதமாய் பெருமையோடு இகழ்ச்சியோடு வரும்போது நாம் நிச்சயமாகவே அழிந்து போயிருப்போம். ஆனால் கர்த்தர் கிருபையாய் அந்த நாவுகளின் சவுகாரத்துக்கு, அகங்காரத்துக்கு நம்மை விலக்கி பாதுகாக்கிற தேவன். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த இரவு வேளையில உங்களுடைய ஊழியக்காரன் மேல ஆண்டவருடைய கிருபையை பிரகாசிக்க பண்ணுங்க, உங்களுடைய கிருபையினால் என்னை ரட்சிங்க என்று சொல்லி அவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, இந்த வேளையில் உங்களுடைய முகத்தை உங்களுடைய பிள்ளைகள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களுடைய கிருபையினால ரட்சியும் தகப்பனே. உம்மை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறார்களாப்பா, அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க. துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாய் இருக்கட்டும். இதோ தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாய் பெருமையோடு இகழ்ச்சியோடு பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. நீர் அப்படியே செய்ய போவதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் அவர்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது தகப்பனே. மனுஷருடைய அகங்காரத்துக்கும் ஆண்டவரே அவர்களை மறைத்து ஒளித்து வைத்து பாதுகாத்து கொள்வதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். நாவுகளின் சண்டைக்கு விலைக்கு பாதுகாக்க கொள்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எப்போதும் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. மனுஷருடைய சண்டைகளுக்கு எங்களை விலக்கி உம்முடைய சமூகத்திலே, உம்முடைய மறைவிலே எங்களை சமாதானத்தோடு வைத்திருக்கிற கிருபைகளுக்காக நாங்கள் கோடான கோடி நன்றி ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எப்போது எங்களுக்கு சந்தோஷமாய் ஆனந்தமாய் இருக்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.